தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பொது தேர்வு எழுதச் சென்ற 11ஆம் வகுப்பு மாணவனை பேருந்தில் சரமாரியாக வெட்டிய கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரியநாயகிபுரத்தை சேர்ந்த தங்க கணேஷ் மகன் தேவேந்திரன் திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். பள்ளிக்கு செல்வதற்காக பேருந்தில் சென்ற போது கெட்டியம்மாள்புரம் பகுதியில் பேருந்தை வழிமறித்த 3 பேர் கொண்ட கும்பல் மாணவன் தேவேந்திரனை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. படுகாயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனை முன்பு அவனின் தாய் கதறி அழுத காட்சிகள் கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது. இது குறித்து மாணவனின் தந்தை கணேஷ் கூறுகையில், செங்கல் சூளையில் கூலி வேலை பார்த்து மகனை படிக்க வைப்பதாகவும் தேர்வு எழுத சென்ற போது அரிவாளால் வெட்டியுள்ளதாக கூறியுள்ளார். மாணவனின் உறவினர் சுரேஷ் கூறுகையில், தேவேந்திரன் கபடி விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் என்றும் அவன் தொடர்ந்து விளையாடக்கூடாது என்பதற்காக அவனது 2 கைகளிலும் 5 விரல்களை துண்டித்துள்ளதாக கூறினார். மேலும் தலித் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.